முதலமைச்சர் என்ன பண்ணாரு? அடுத்த 2 நாள் கழிச்சு இதுல எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய கட்சியை இறக்குறதுக்கெல்லாம் நினைக்க மாட்டாங்க சொன்னாரா இல்லையா? நல்ல புள்ள மாதிரி. ஆனா முரசொலி சொல்றாங்க, தாவேகா கொல்லும் நீதி வெல்லும், 41 உயிர்களை கொன்ற விஜய். இப்ப தெரியுதா திமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியுதா? இதே முரசொலியில. அப்ப இவங்களோட நோக்கம் என்ன? 77க்கு அப்புறம் எம்ஜிஆர் ட்ரை பண்ணாங்க, அம்மா ஜெயலலிதா மரத்தை ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் யாரை இவங்களை எதுக்கு வந்தாலும் ஏன் காமராஜரே பொய்யா சொல்லி தூக்கி எறிஞ்சாங்க. ஆனால் அந்த சூழ்ச்சியை ரொம்ப அமைதியா இருந்து, இது அரசியல் சாணக்கியத்தில் தன்னுடைய உண்மை உணர்வு, அந்த மக்களுக்கிட்ட இருக்கிற உணர்வு, அந்த என்ன உணர்வுனா, தலைவருடைய அம்மா என்ன நினைப்பாங்க, ஐயோ குழந்தைக்கு இப்படி ஆயிருச்சே, இப்படி பொய் சொல்றாங்களே, சூழ்ச்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இதே உணர்வை தான் அவருடைய அமைதி தமிழ்நாட்டிற்கு ஒட்டுமொத்த தாய் குலமும் ஒரே மாதிரி நினைச்சிருக்காங்க. தலைவரோட அம்மா மட்டும் அப்படி நினைக்கல, அதனாலதான் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அன்னைக்கு நைட் இவர் நடிக்க அந்த பிரச்சனையிலையும் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னா ஆக்டிங் போட. ஆனா நீங்க இதுல மகேஷ் பொய்யாமொழி மட்டும் பார்த்திருப்பீங்க. இன்னொரு நெப்போ கிட்ட ஒன்று வரும் காலையில துபாயில இருந்து கிளம்பி. அவர் ஏதோ துபாயில போய் தமிழ்நாட்டில் ஒரு தியாகம் பண்றதுக்காக அங்க உண்ணாவிரதம் போன மாதிரியும், அங்கிருந்து இந்த மக்களுக்கு ஓடி வந்த மாதிரியும் வந்துட்டு ஒரு மணி நேரம் கூட ஹாஸ்பிட்டல் இல்லை. அந்த மக்களோட நமக்கு அந்த ரைட்ஸ் இருந்துச்சா, நமக்கு அந்த அதிகாரம் இருந்தா, அந்த மக்களோட கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம இருந்திருப்போம். அந்த உயிரை எடுத்து கொண்டு போய் சமாதானம் பண்ற வரைக்கும், சமாதி கொடுக்குற வரைக்கும் இருந்திருப்போம். அப்படி ஒரு மணி நேரம் வந்துட்டு கடைசியில் ஒரு பேட்டி, ஏங்க இந்த தப்புலாம் பண்ண அவரை போய் ஏங்க கொஸ்டின் கேட்கல, தாவேக தலைவரை பார்த்து கொஸ்டின் கேளுங்க. இப்ப புரியுதா? பாவம் முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு பேப்பர் கொடுத்தா படிப்பார். சட்டசபையில பாருங்க, எதிர்கட்சி தலைவர் 2 மணி நேரம் பேசுவார். ஆனா எதிர்கட்சி தலைவர் பேசுறதை காமிக்கவே மாட்டாங்க வீடியோல. டக்குன்னு ஒரு குறிப்பு வரும், ஒரு 5 நிமிஷம் பேசுவார். அவர் 2 மணி நேரம் கத்திட்டு இருப்பார், 5 நிமிஷம் மட்டும் லைவ் வரும். அவர் என்னப்பா பண்றது? இஸ்லாமிய சமூகமும் சரி, கிறிஸ்தவ சமூகமும் சரி, பெண்களும் சரி, இளைஞர்களும் சரி, அவர் பிரச்சாரம் போகும்போது எல்லா கூட்டமா வராது. அதை எப்படி நிப்பாட்டுறது? இவ்வளவுதான் இவங்களோட நெரேட்டிவ், இவ்வளவுதான் இவங்க சிந்தனை. அப்ப என்ன பண்ணணும்? அவர்கிட்ட என்ன பலம் இருக்கு? பெரிய பொருளாதார பலம் இருக்கா? இல்ல. சரி, இவரை மிரட்ட முடியுமா? உன் குடும்பத்தை அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன், மிரட்ட முடியாது. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இன்னைக்கு மிரட்டி ரெட் ஜெயின்ல சைன் போட வச்சுட்டாங்க. உங்களுக்கு யாருன்னு தெரியும், அவங்க பேரை சொல்ல வேணாம். அவங்க இப்ப நமக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றம் அப்படின்னு சொன்னவங்களாம் இப்ப இந்த பக்கம் போய், ஐயா நீதான் ஏன் எனக்கு சைன் அப் போடு, நான் ஒரு படத்தை நடிக்கிறேன்னு படத்துக்கு போயிட்டாங்க.